இவ்வளோ நாளாச்சு ஒரு என்கவுண்டர் பண்ணல அப்படின்னும் பேசுவாங்க. அப்போ காவல்துறை என்னென்னா இந்த என்கவுண்டர்ன்றது சர்வசாதாரணமாக பண்ணிட முடியாது. 1008 ஆவணங்கள் தேவை. அந்த என்கவுண்டர் செஞ்ச இடத்துல தாசில்தார் விசிட் பண்ணோம், ஆர்டிஓ விசிட் பண்ணோம், கன்சர்ன் ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்கே ஸ்பாட்டுக்கு போனோம். 11 பேர் இருந்தீங்கப்பா, நேற்று ஒருத்தன் காலி, நாளைக்கு 8 பேர் ஆவீங்க, 7 பேர் ஆவீங்க, 6 பேர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ட்ராக் ஒன்று எடுக்கிறாங்க. அவங்க சிடி ஃபுட்டேஜை போட்டு யார் யாரெல்லாம் இந்த 11 பேர் சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இருந்தாங்கன்ட்டு காவல்துறை ஒரு ஆறாம் ஒரு போட்டு காட்டாங்க. ஃபஸ்ட் வெட்டினது யார், செகண்ட் வெட்டினது யார், கடைசி கையில் பேண்டேட் போட்டு வந்து வெட்டினது யார், அவங்களுடைய பேரோடு போட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இவர்கள் தான், சரண்டரான இவர்கள் தான். இப்போ சென்னை வட சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு ரவுடி குழுக்கள், அவங்க அந்த ரவுடி குழுக்களுடைய டார்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ரவுடிசம் பண்ணோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி எவனும் அங்கே இருக்கக்கூடாது. எல்லா ரவுடி டீம் சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணி. ஆமாம், அதுதான் இப்போ காவல்துறை உங்களுக்கு ரிவீல் பண்ணும்போது என்டையராக லிஸ்ட் எடுத்து போடுவாங்க. நேற்று இந்த அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் என்ன சார் தொடர்பு? இல்லை, அதாவது தோட்டம் சேகர் அவர்கள் இறக்கின்ற பொழுது மலர்கொடி அவர்களுக்கு 2 பசங்க, சின்ன பசங்க. ஆருத்ரா சப்ஜெக்ட் ஆல்ரெடி இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்சஸ்ங்கும் பொறுப்பாளர்கள்லாம் அதில் இருந்ததுனாலையும் நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. இந்த விஷயம் ஏன் இதை வந்து இது வரைக்கும் சிபிஐ கிட்ட போலன்னே தெரில. ஏன்னா சும்மா ஒரு பெட்ரோல் பம்ப் தூக்கிட்டு போய் கேட்டு வெளில அடிச்சான்னு சொல்லிட்டு ஒருத்த மேலே வந்து என்ஐஏ விசாரணைலாம் நடக்குது. மக்களுடைய பணம், இது யாருடைய பணம்? பொதுமக்களுடைய 14,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர் என்ன சொல்லிட்டார், ஏங்க ஒரு வழக்கில் ஒரு சிசிடிவி கூட அதுதான் மெயின் எவிடன்ஸ், அது எப்படி நீங்கள் பப்ளிக்கில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டார். GRT Jewelers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வணக்கம் சார். வணக்கம். தோண்ட பூதம் கிளம்பிய கதையா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு புதிதாக கட்டி கொண்டு இருக்கிற வேணுகோபால் சாமி தெருவில் அந்த பந்தர் கார்டன் பகுதியில் வந்து அங்கே போயிருக்கும்போது அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை நடந்த பிறகு வந்து ஒரு சில மணி நேரங்களில், அதாவது ஒரு 3 மணி நேரங்களில் வந்து ஒரு 5 பேர் வந்து அண்ணாநகர் டிசி ஆஃபீஸில் சரண்டர் ஆகுறாங்க. ஒரு 3 பேர் வந்துட்டு பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு தகவல். ஆனால் காவல்துறை வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்னாங்க. அதில் ஒரு முரண்பாடு இருந்தது. ஒரு பிரிவினர் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க சரண்டர் தானே ஆனாங்கன்னாங்க. பட் எனியோ அவங்கள செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணிட்ட பிறகு அன்றைய இரவே ஒரு சந்தேகம் இருந்தது எல்லாருக்குமே. என்னென்னு கேட்டால், பக்கத்துலேயே புளியாந்தோப்பு டிசி ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே மாதவரம் டிசி ஆஃபீஸ் இருக்குது, ஏன் வந்து இவங்க அண்ணாநகர் டிசி ஆஃபீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளில் எழ ஆரம்பிச்சிச்சு. சப்சிக்வெண்ட்டாக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு மர்டர் மாதிரி அந்த டைமில் வந்துட்டு டீல் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்படி டீல் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஏற்கனவே வந்து அந்த சரண்டரான ஆட்கள், கைது செய்தவர்கள் இவங்களாம் வச்சு உடனே இமீடியட்டாக அவங்கக்கிட்ட கதையை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலையில் பின்னால் இவர் வேலை செய்தார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொன்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இவருடைய அரசியல் பாதையே வேறு. 1984 ஏபிஎல்எஃப்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படுது. அதனுடைய தலைவராக போய் மூர்த்தியார் அவர்கள் இருக்கார். அவர் 94 வந்து புரட்சி பாரதம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது 94 வந்து அவர் என்ன கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து பூவை மூர்த்தியாரோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயணிக்க ஆரம்பித்தோன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த 3 மாவட்டம் கண்கூட பார்த்தது. இது காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்தில் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவருடைய அரசியல் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையினுடைய தளபதியாக, ஏன்னா அவருக்கு நிறைய தளபதிகள் இருந்தாங்க. இன்றைக்கி கூட வந்து பூவை மூர்த்தியார் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஆட்கள் நிறைய பேர் இல்லை. இன்றைக்கி சொல்லலாம், அரசியல் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரே நேர்கோட்டில் அம்பேத்கர் விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நேராக போன ஒரு தலைவராக பார்க்கப்பட்டவர் அவர். அதற்கு பிறகு அந்த இடத்தை அவர் வந்து 2002ஆம் ஆண்டு வந்து என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, இறந்து போகிறார். 2002 வந்து அவர் திடீர் உடல்நலக் குறைவால் இறங்குறாரு. அப்போ வந்து அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் நிறைய பேர் இருந்தபோது, ஒரு அரசியல் கட்சியின் போது
பொதுக்குழு இந்த செயற்குழுலாம் கூட்டுவாங்களா, அது மாதிரி கூட்டும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, பூவை மூர்த்தியார் அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இப்போ வந்து கேவி குப்பத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அது அந்த ட்ராக் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் வந்து 95, 96 அந்த 94, 95, 96 காலகட்டத்தில் சென்னையில் எங்கே பேசினாலும் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அவர் தெரியக்கூடிய அளவில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக திமுகவில், அதாவது முதல்ல வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப. சிதம்பரம் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு கொஞ்ச நாள் வந்துட்டார். சண்டையை போட்டு ஒரு மனஸ்தாபத்தினால வெளில வந்தோடனே அவர் வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தார். அந்த காங்கிரஸ் ஜனநாயக பேரவையில் தான் இவர் ப. ரங்கநாதன், அதுக்கப்புறம் வந்து வெற்றிவேல் அதிமுகலேருந்து மறைஞ்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து கரத்தை தியாகராஜன், இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு டீமில் இருந்தவங்க. அப்போ வந்து ப. ரங்கநாதன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அதுக்கு பிறகு திமுகவில் இணைந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால், திமுக சட்டமன்ற உறுப்பினர். அப்போலேருந்தே ப. ரங்கநாதனோடு இவர் வந்து பயணித்து கொண்டு இருந்தார். நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். நேரடியாகவே அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். 97, 98, 96, 97 அந்த காலகட்டத்தில் லயலா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அங்கேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க ஏரியாவிலேருந்து ஒரு ஒற்றவாடை தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்குது, அங்கேருந்து வருவாங்க. அப்போ போய் நம்ம பார்த்துருக்கோம். அப்போயே பரபரப்பாக ஒரு நடிகர் இன்றைக்கி எப்படி சினிமா நடிகரோ அப்போ வந்து அவருடைய தோற்றங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கும். அன்றைக்கெலாம் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தார். நிறைய விஷயங்கள், அதாவது பொதுமக்களுக்கான விஷயங்கள், போய் மூர்த்தியார்களோடு பயணித்து மக்கள் பணிகள் என்னென்ன செய்வது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய மறைவுக்கு பிறகு, பூவை மூர்த்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து நம்ம கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சுயேட்சை வேட்பாளராக இவர் களமிறங்குறார். ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் இருந்தது, அந்த வழக்குனால ஏதாவது பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அவர் அரசியலுக்குன்னு வந்துட்ட பிறகு அவர் மீது எந்த ஒரு எஃப்ஐஆரோ எந்த ஒரு வழக்கோ இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவருடைய பயணம் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியின் போது ஒரு 4 பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான். இப்போ ஆருத்ரா சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஆருத்ரா சப்ஜெக்ட் ஆல்ரெடி EOW எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கும் சிபிசிஐடியும் அந்த வழக்கை என்னதான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அந்த வழக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பகுஜன் சமாஜ் கட்சியோட ஏதோ ஒரு தலையீடுகள் இருக்கலாம், அதில் இல்லைன்னு சொல்லலை. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர், அவர்கிட்ட ஒரு 50 பேர் வந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் வந்திருக்கலாம், காசு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு கான்செப்டே மாறிட்டு வருது. காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த ஏரியாவில் யார் மாசாக இருக்காங்க, அந்த ஏரியாவில் யார் வந்துட்டு பெயர் அவங்க கூப்பிட்டு சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற ஆள்கிட்ட இப்போ வழக்கறிஞராக நம்ம பணியாற்றும் போது ஒரு தந்தை வரார். பொறுப்பாளர்கள்லாம் அதில் இருந்ததுனாலையும் நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. இந்த ஏன் இதை வந்து இது வரைக்கும் சிபிஐ கிட்ட போலன்னே தெரில. ஏன்னா சும்மா ஒரு பெட்ரோல் பாம்பை தூக்கிட்டு போய் கேட்டு வெளில அடிச்சான்னு சொல்லிட்டு ஒருத்த மேலே வந்து என்ஐஏ விசாரணைலாம் நடக்குது. மக்களுடைய பணம், இது யாருடைய பணம்? பொதுமக்களுடைய 14,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பணம் சுரண்டப்பட்டிருக்கு. அந்த பணத்திற்காக சண்டைகள் நடக்குது, அந்த பணத்துக்காக கொலைகள் நடக்குது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, ஏன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்லாம் 50ற்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதிலுமே ஆந்திராவில் கூட வந்து ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்கன்றாங்க. அப்படின்னும் பொழுது இந்த வழக்கு அங்கே தான் போகணும், பெரிய இடம் போனால் தான் அது விசாரணை நல்லாயிருக்கும். ஏன் பெரிய இடம் போக மாட்டேங்குது அப்படின்னா, அதில் பாஜகவை சார்ந்த ஒரு சிலர் இருக்காங்கன்ற ஒரு பேச்சு வந்தோடனே அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. சாதாரணமாக ஒரு கொலை நடந்துட்டால் என்ன பண்ணார், பஸ் முன்னாடி போய் கத்துறான், தண்ணியை போட்டு அப்படி பிரச்சனை பண்ணும்போது இந்த ஒரு சம்பவத்தில் எந்த விதமான கலவர சூழல் ஏற்படலை. அப்படின்னும் பொழுது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்துட்டு உயர் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மாயாவதி அவர்கள் குறிப்பாக இந்த படுகொலை நடந்தோடனே அவங்க ட்விட்டர் பக்கத்தில் என்ன போடுறாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார், இதில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும், சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நம்ம 4 வார்த்தை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கிடுச்சு. அவங்க நேரடியாக டெத்துக்கு இங்கே வந்துடுறாங்க. வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பயும் அவங்களுடைய பேச்சிலேயே அந்த வீரியம் தெரிஞ்சிச்சு. அதன் அடிப்படையில் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடனே சிஓபியை மாற்றி அருண் ஐபிஎஸை கொண்டு வராங்க. இப்போ சென்னையை பொறுத்தவரையில் வட சென்னை, தென் சென்னை. வட சென்னை ரவுடிசம்ன்றதே ஒரு மாதிரியான ரவுடிசம். என்ன கேட்டால், மறைமுகமாகவே இருந்து என்ன பண்ணுறதுனா ஃபோனை போட்டு மிரட்டுறது, ஒரு பில்டிங் கட்டினா அவன்கிட்ட காசை கேட்குறது அப்படி இருக்கும். தென் சென்னை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரவுடிசம். அப்படி வந்து வட சென்னை, தென் சென்னை இவங்க பிரிச்சுட்டு ரவுடிசம் பண்ணுறாங்க. ரவுடிசம் நடந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு சூழலில் எல்லா ரவுடிகளுக்கும் இவர் தெரியும். ஏன்னு கேட்டால், இவர் ரொம்ப பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் பழக்கக்கூடியவர். எல்லாரும் குறிப்பாக ரவுடிசம் உடனே ஒரு வெர்ஷன். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் என்ன கேட்டால், இவங்க வாய் சும்மாவே இருக்காது. ஏன்னா காவல்துறை ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்டு 5ஆம் தேதி படுகொலை செய்யப்படுது. 6ஆம் தேதியே பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணி 8ஆம் தேதியாக வந்து குற்றவாளிகள் தண்டனை வாங்கி தர முடியும்.
ஏன்னா இன்றைக்கி சட்டம் மாறிடுச்சு. ஜூலை 1லேருந்து 3 குற்றவியல் சட்டங்களும் மாறின பிறகு டைம் இருக்குது காவல்துறைக்கு. காவல்துறை வந்து அதை விசாரிப்பாங்க. இப்போ 15வது 17வது நாள் 16வது நாளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. 11 பேர் இருந்தீங்கப்பா, நேற்று ஒருத்தன் காலி, நாளைக்கு 8 பேர் ஆவீங்க, 7 பேர் ஆவீங்க, 6 பேர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ட்ராக் ஒன்று எடுக்கிறாங்க அவங்க. எடுத்த உடனே வழக்கறிஞர் அருள் அவருன்றவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே நேரத்துக்கு இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சிடிஆர்னா கால் டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ட்ராய் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 வருஷத்துக்கான கால் டீட்டெயில் எடுக்கலாம். 2022லேருந்து 2024 வரையும் நம்ம என்ன பேசணும், அது ஒரு அப்ளிகேஷன் கோர்ட்டில் மூவ் பண்ணணும். அனாவசியமாக எல்லாத்தையும் எடுத்துட முடியாது, அது அஃபென்ஸ் ஆகிடும். நீதிமன்றத்தில் போகும்போது நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை எடுக்க முடியும். காவல்துறைக்கு தேவைப்படும் பட்சத்தில் காவல்துறை எடுக்கலாம். அப்படி என்ன பண்ணாலும் இவங்க அருளுக்கு ஒரு சிடிஆரை போடுறாங்க. அந்த சிடிஆரை போடுறாங்க. ஒரு பக்கம் வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது கடந்த 6 மாதம் இல்லை 1 வருடம் போட்டு பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. குறிப்பாக இவர் பலரோடு பேசியிருக்கார் அப்படின்போது அப்போ காவல்துறை அந்த மெத்தடை எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் என்கவுண்டர். இப்போ அரசியல்வாதிகள் சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு படுகொலை நடந்துருச்சு. ஒரு தேசிய கட்சியின் மாநிலத்தில் படுகொலை செய்யப்பட்டார். உடனே பலர் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்ட்டாங்க. அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் திருவேங்கடம் என்கவுண்டர் ஆன அன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு யார் யாரெல்லாம் இந்த 11 பேர் சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இருந்தாங்கன்ட்டு காவல்துறை ஒரு ஆறாம் ஒரு பார்க் போட்டு காட்டாங்க. ஃபஸ்ட் வெட்டினது யார், செகண்ட் வெட்டினது யார், கடைசியாக கையில் பேண்டேட் போட்டு வந்து வெட்டினது யார், அவங்களுடைய பேரோட போட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதற்கு இவர்கள் தான் சரண்டரான இவர்கள் தான்றதை காவல்துறை சொல்லிட்டாங்க. உடனே உயர்நீதிமன்றமும் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர் என்ன சொல்லிட்டார், ஏங்க ஒரு வழக்கில் ஒரு சிசிடிவி கூட அதுதான் மெயின் எவிடன்ஸ், அது எப்படி நீங்கள் பப்ளிக்கில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டார். அப்படி இருக்கும்போது காவல்துறை ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுது, அதே நேரத்தில் தற்காப்புக்கு பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸை பற்றி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு கைட்லைன் சொல்லியிருக்காங்க. மனித உரிமை ஆணையங்களாக இருக்கட்டும், ஐநா சபையாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், காவல்துறையை சுடுகின்ற பொழுது, காவல்துறை தாக்குகின்ற பொழுது காவல்துறையினர் அவர்களுடைய உயிரை பாதுகாத்துகள் சுடலான்ட்டாங்க. அந்த ஒரு லைனை வச்சுட்டு இவங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு இது வந்து போலியான என்கவுண்டர். அரசியல்வாதிகளை இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவர்கள் குற்றவாளி இல்லை, உண்மையான குற்றவாளி இல்லைன்னா அப்போ யார் குற்றவாளி நீ சொல்லியிருப்பேற, அதையும் சொல்லலை. ரெண்டாவது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. என்கவுண்டர்ன்றது காவல்துறைக்கு தேவைப்படுறதாக அவங்க எண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது என்கவுண்டர் பண்ணாமலே விட்டு விசாரணை நடக்கும்பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாளாச்சு ஒரு என்கவுண்டர் பண்ணல அப்படின்னும் பேசுவாங்க. அப்போ காவல்துறை என்னென்னா இந்த என்கவுண்டர்ன்றது சர்வசாதாரணமாக பண்ணிட முடியாது. 1008 ஆவணங்கள் தேவை. அந்த என்கவுண்டர் செய்த இடத்துல தாசில்தார் விசிட் பண்ணோம், ஆர்டிஓ விசிட் பண்ணோம், கன்சர்ன் ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்கே ஸ்பாட்டுக்கு போகணும், மருத்துவமனையில் போய் விசாரிக்கணும், அவங்க குடும்பத்தினர்கிட்ட பேசுவாங்க. இப்படின்னு பல்வேறு சட்ட சிக்கல்களை இதற்கு பிறகு அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அவங்க குடும்பத்தினர் மனித உரிமை போவாங்க, நீதிமன்றம் போவாங்க. இப்படி சிக்கல்களை காவல்துறை தலையில் சுற்றணும், தலையில் வச்சுட்டு தான் சுற்றணும். அப்படியெல்லாம் ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்போ இவருடைய வங்கி பரிவர்த்தனையும் இவருடைய கால் டீட்டெயில்ஸையும் எடுத்து பார்க்கும்போது போலீஸ்க்கு ஷாக் ஆகிடுது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இவர் தொடர்ச்சியாக தென் சென்னையை சார்ந்த வழக்கறிஞர் ஒருத்தவங்க மலர்கொடின்றவங்க கூட தொடர்பில் இருந்திருக்காரு. அவருடைய வங்கி கணக்குலேருந்து ஃபஸ்ட்டு 4 லட்சம் நாங்கள், அப்புறம் 7 லட்சம் நாங்கள், 8 லட்சம் நாங்கள். அது காவல்துறை ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்டையராக என்ன ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போ A1 to A18 உதாரணத்துக்கு வச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன, பார்ட் என்ன, யார் இதை வாங்கினது, யார் இதை கொடுத்தது, யார் எக்ஸிக்யூட் பண்ணது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் தான் வரும். காவல்துறை எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் காவல்துறை ஏதாவது பேட்டி கொடுத்து சொன்னாங்களா, இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் பண்ணோன்ட்டு சொல்லலையே. நம்ம பல பத்திரிகையாளர்கள் பெயர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவர் செய்திருப்பார், அவர் செய்து, அப்படி சொல்ல முடியாது. அது அஃபென்ஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு அது தெரியல. வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தான் காவல்துறை ஆக்ட் பண்ண முடியும். இந்த வழக்கு ஒரு தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாயிருச்சு. இப்போ என்கவுண்டர் நடந்த உடனே இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், என்டிடிவி, CNN, IBN இதில் எல்லாமே நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. இவருடைய இறப்பை வந்து தேசிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஜலந்தர், பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் ஆர்ப்பாட்டம், 5000 பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் 7ஆம் தேதி நடந்துருச்சு. சென்னையில் நேற்று தான் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் 7ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து இவர் மரணிக்கிறாரு. 6, 7ஆம் தேதியே ஜலந்தரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். அங்கே வேறு தேர்தல் இடைத்தேர்தல் ஏதோ நடக்கிற சூழ்நிலை, அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வேறு நடந்துச்சு. பர்மிஷன் வாங்கி பண்ணிட்டாங்க. டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடக்க ஆரம்பிச்சோன்னா இது ஒரு தேசிய அழுத்தத்தை மாநில அரசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ வட சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு ரவுடி குழுக்கள், அவங்க அந்த ரவுடி குழுக்களுடைய டார்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன் அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு மணலி பக்கத்தில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்டர் ஒன்று சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் பேசினாங்க. அதில் வந்து இவர் வந்து ஒரு நிலம் விற்பனை சம்மந்தமாக இவர் பேசினார். மற்றபடி வந்து ஸ்கிராப் விஷயமா பேசினார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது எப்போ ஒரு சம்பவம் இப்போ ஒன்றுமே இல்லை, ஆற்காடு சுரேஷ் வழக்கில் இவர் மீது சந்தேகம் ஏற்பட்டாலும் நீதிமன்றத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கலாமே. இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுங்கள். இது மாதிரியான விஷயங்களை நீதித்துறை நோக்கி போகும்பொழுது ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்கும். டைரெக்டாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு மர்டர் மாதிரி நம்ம உள்ளே இறங்கி பண்ணலான்னு போகும்போது இது என்ன கேட்டால் பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் என்ன சார் தொடர்பு? இல்லை அதாவது தோட்டம் சேகர் அவர்கள் இறக்கின்ற பொழுது மலர்கொடி அவர்களுக்கு 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, 2 வயசு நினைக்கிறேன். ஒருத்தர் பேர் வந்துட்டு பாலாஜி, இன்னொரு பேர் அழகுராஜா. இவங்க 2 பேர் சின்ன சின்ன பசங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொலைக்கு ஏன்னா தென் சென்னையை பொறுத்தவரை என்ன கேட்டால் அவர் ஒரு லேபிளில் இருந்தார். அந்த கொலைக்கு நம்ம பழி வாங்கணும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அந்த ரைவல் ஆப்போசிட் குரூப் இவங்களை எப்படியாவது டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழும்பூர் நீதிமன்றம் எங்கேயோ போயிட்டு வரும் கூட பாம்பெல்லாம் அடித்து அவங்க பேட்டிலாம் கொடுத்தாங்க இவங்களை தாக்குதல் நடத்த. அதிமுக வழக்கறிஞர் மலர்கொடியை வந்து கொலை பண்ணுவதற்காக பாம்பெல்லாம் போட்டேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா அவங்க வந்து கேங்ஸ்டராகவே மாறிட்டாங்களா, ரவுடியா மாறிட்டாங்களா அவங்க? இல்லை ரவுடியாக மாறிட்டாங்கல்ல. இப்போ காவல்துறை சொல்லும்போது ஏதோ சி கேட்டகரியில் வந்து அவங்கள சேர்த்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ 2 நாளாக ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறதா வந்து காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கும் போது அவங்க சி கேட்டகரியில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரியும். ஏன்னு கேட்டால் ஒரு குழந்தையை வச்சு 2 பசங்களை வச்சுக்கிட்டு 2 வயசில் கணவர் படுகொலை செய்யப்பட்டால் அவங்களுக்கு அந்த வலி வேதனைலாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட அவங்க இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டார்களான்ற ஒரு கோணத்தில் தான் விசாரிச்சுட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஒரு தகவல்னா இதில் தேமுதிக திருவள்ளூர் மாவட்டத்தில் தேமுதிக பிரமுகர் ஒருத்தருடைய தொடர்பு இருக்குமோன்ட்டு விசாரணை நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னும் இருக்கிறது 2-3 கட்சி தான், அந்த கட்சி வந்துடும் போல இருக்குது. அப்போ ஒரு கட்சி ரவுடிசம் பண்ணோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி எவனும் அங்கே இருக்கக்கூடாது. அதே நேரத்திற்கு ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் வழக்கில் இவர் பின்னணியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு 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 டவுட் வரும். நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வட சென்னையில் இருந்தால் நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்படின்ற சூழலில் இது ஒரு சிண்டிகேட்டாக ஒரு பக்கம் ஆருத்ரா மேட்ரு, ஒரு பக்கம் ஆற்காடு சுரேஷ் மேட்ரு, ஒரு பக்கம் வந்து ஸ்கிராப் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கிராப் விஷயங்களில் இப்போ தலையிட்டாங்கன்ட்டு. ஸ்கிராப் விஷயத்தில் அது வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல் அது இருந்தது? இல்லை ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எடுப்பாங்க சார். இப்போ யார் வந்து இப்போ நிறைய இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம ஏகப்பட்ட 50 படுகொலைகள் நம்ம எடுத்து சொல்லலாம், லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஸ்கிராப் சண்டைக்காகவே போச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கிராப் இங்கே ஒன்றும் சிட்டிக்குள்ளே எங்கேயும் ஸ்கிராப் இல்லையே, எங்கேயா அவுட்டரில் திருவள்ளூர் மாவட்டமோ இல்லை அந்த பக்கத்தில் எங்கேயாவது ஸ்கிராப் இப்போ பஞ்சாயத்து ஏதாவது. ஆனால் இந்த ஸ்கிராப் விஷயத்தில் சம்பவ செந்தில் பேர் அடிபடுது தொடர்ச்சியாக. இல்லை தொடர்ச்சியாக அடிபட்டுன்னா அது வந்து காவல்துறை கையில் தானே சார் இருக்குது. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் அவங்க புகார் கொடுக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சம்பவம் நடந்த பிறகு நான் என்ன சொல்கிறேன், நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழல். நீங்கள் வருமானம் வரும். ஆமாம் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ பாருங்களேன், எல்லா ரவுடி டீமும் ஆக்டிவாக இருந்திருக்குங்க. எல்லா ரவுடி டீமுமே அப்போ இத்தனை ஆண்டு காலம் எல்லா ரவுடி டீமும் சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணி. ஆமாம் அதுதான் இப்போ காவல்துறை உங்களுக்கு ரிவீல் பண்ணும்போது என்டையராக லிஸ்ட்டை எடுத்து போடுவாங்க. நேற்று இந்த விசாரணை அஞ்சலியிடம் 8 மணி நேரம் விசாரணை நடந்தோன்னு ஒரு 2 டீம் வந்து ஒரு டீம் மதுரைக்கும் ஒரு டீம் திண்டுக்கலுக்கும் போனதாக சொல்கிறாங்க. ஒரு தகவல் இருக்குது. அப்போ அங்கே என்ன இவங்களுடைய நெட்வொர்க் அங்கே என்ன இருந்தது, இவரால் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குங்க. எப்பயுமே ஒரு பஞ்சாயத்தோ ஒரு பேச்சுவார்த்தையோ பாருங்களேன், அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் வரீங்க நான் இருக்கேன், யாராவது ஒருத்தருக்கு தானே இவர் பேச முடியும். அப்படின்னும் பொழுது அந்த எதிர்த்தரப்பு விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சரிங்க நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சாலும் கூட நீங்கள் ஒரு வெஞ்சன்ஸோட ஒரு பகையோட தான் நாங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க, நம்ம தோத்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி பாருங்க. அப்போ இவரால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு எடுக்கும்பொழுது தான் தோண்ட ஒரு விஷயமா வருது. அஞ்சலி அவர்கள் தகவல் சொன்ன பிறகு தென் மாவட்டத்துக்கு வண்டி போயிடுச்சு, ஒரு பக்கம் போயிடுச்சு, ஒரு பக்கம் மும்பைக்கு போயிட்டாங்கன்றாங்க. அது அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்களோட விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து அதிமுகவுடைய கவுன்சிலர் கடம்புத்தூர், திருவள்ளூர் அடுத்து கடம்புத்தூர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த கடம்புத்தூர் ஏரியாவில் அதிமுகவுடைய கவுன்சிலர் ஒருத்தர் ஹரிதரன் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்கிட்ட தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் எல்லாம் கொடுத்து ஆற்றுல போட்டுறான்னு சொல்லி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷோட மனைவின்னு சொல்கிறாங்க, காதலின்னு சொல்கிறாங்க, தோழின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆற்காடு சுரேஷுக்கு அஞ்சலை யார் சார்? ஆமாம் காவல்துறை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா மாநிலம் சித்தூரில் ஒரு முறையும், அரக்கோணத்தில் ஒரு முறையும், புழலில் ஒரு முறையும், திருநென்றூரில் ஒரு முறையும் வந்து இவங்க மீட்டிங் போட்டு பேசுனதாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் நம்பர் 1 அக்யூஸ்டா?
இல்ல கன்ஃபர்ஸ் 120பில வருவாங்க. உள்ளே இறங்கி இவங்க போய் வெட்டினாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு இருக்கும்பொழுது 120பில இனிமேல் தான் அரைவ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். 8, 11 ஆச்சு, 11, 14 ஆச்சு, 14 இப்போ 16 ஆயிடுச்சு. ஹரிதரனோட 14 ஆயிப்போச்சு. 16, 16 அக்யூஸ் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு ஓடியிருக்காங்க. ஒரு பக்கம் மும்பைக்கு ஓடியிருக்காங்க. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு ஆராய்ச்சிகள்ல காவல்துறை இருக்காங்க. 90% ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணுவதற்கு அதே ஏரியாவில் கிட்டத்தட்ட 3 டீம் சார் மொத்தம் 35லேருந்து 40 பேர்கிட்ட அந்த ஏரியா சுத்து போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடைபெறுவதற்காக இந்த இன்னைக்கு வந்து மிஷனை வந்து சக்ஸஸ் பண்ணோம். அதே நேரத்தில் என்ன கேட்டால், அவர் வாகனத்திலே போனாலும் அது மேலே வந்துட்டு நாட்டெறி குண்டுகளை அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டோட வந்துட்டாங்க. இவங்க இந்த சப்ஜெக்டை வந்து முடிக்கணும் அப்படி. ஏன்னா இதில் பணமும் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஒன்று வாங்கியிருப்பான். சம்பவம் முடிஞ்ச பிறகு ஒரு அமௌண்ட், சம்பவம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸு, முடிஞ்ச பிறகு வந்து ஒரு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட்டு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போட்டுக்கும். 50 கோடி 100 கோடி அப்படின்லாம் சொல்கிறோம். அதே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ சென்னைக்குள்ளே யார் உட்கார முடியும், சென்னைக்குள்ளே யார் இன்னைக்கு வந்து ஒரு டானாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் வந்து இவர் மீது வந்து இப்போ சந்தீப் ராய் ரத்தோரே சொல்லும்பொழுது அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வழக்குகள் இருந்துச்சு. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு வழக்கு இருந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. துப்பாக்கியெல்லாம் கையில் இருந்துச்சு. இருந்தாலும் கூட அந்த சூழலில் பயங்கரமான ஒரு திட்டமிடல், இதுக்காக பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாருடைய, எனக்கு தெரிந்து எல்லா மேக்சிமம் வடசென்னை சார்ந்த இவருக்கு எதிரான ரவுடிகள் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து இது பண்ணிட்டாங்க. திருவேங்கடமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. குன்றத்தூரில் ஒரு மர்டர் கேஸில் இருந்திருக்காரு. அதே போல் வந்து பொன்னை காவல் நிலையத்தில் வந்து அந்த பொன்னை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்குகள் இருக்குது அப்படின்னும் போது கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்கும்பொழுது அவர்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து வெறும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் காயின் தான். ஸ்ட்ரைக்கர் யார் அப்படின்றது தான் இப்போ சப்ஜெக்ட். அதுக்குள்ளே தான் காவல்துறை உள்ளே இறங்கியிருக்காங்க. இன்னும் 2 நாளில் காவல்துறை ஆணையாளர் ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன்னா அவங்க 90% போயிட்டாங்க. இப்போ இதில் அலர்ட் பண்ணிட்டோம், இது நம்ம சொல்லிட்டோன்னா ஓடிடுவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறா காவல்துறை அந்த விசாரணையை மிக 17 நாள் 18 ஆல்மோஸ்ட் போலீசார் பொறுத்த வரைக்கும் யார் அந்த கல்பிரிட்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங்க அது புதுசா கட்டின வீட்டு வாசல்ல வச்சு வெட்டலாட்டி கூட அந்த தெருவுடைய முக்குலையோ இல்ல பக்கத்து தெருவில் தப்பிச்சு ஓடும் பொழுதோ வெட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தானே இவங்க பிளானே இது தானே. அன்னைக்கு அவர்கள் அந்த விஷயத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் எல்லாருக்கும் பாதுகாப்பு, அவர் எல்லாருக்கும் ஒரு அரணா செயல்பட்டார். ஒரு சண்டையோ ஏதோ ஒரு லோக்கல்ல ஒரு பிரச்சனையோ அங்கே இருக்க பொதுமக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலும் அவர் வருவார்ன்ட்டு. ஆனால் இவருக்கு பின்னாடி இவர் தொழில் ரீதியான எதிரிகள், இவர் தொழில் ரீதியான இவருக்கான சிக்கல்களை இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட் லைக் தட் கண்டுக்காமல் விட்டார். ஆனால் சிறைக்கு போய்ட்டு அவன் 4 கொலை பண்ணிடுறானே, அவன் பெரிய நெட்வொர்க் எடுத்துகிட்டு வந்துடுறானே. அது வரைக்கும் இங்கே திருவிக்கா நகரில் சுற்றி இருந்தவன் என்ன பண்ணுறான், அவன் ஸ்ட்ரெயிட்டாக திருத்துறைப்பூண்டியில் 4 பேரை சொல்கிறான். யார் அட்வொகேட்டுக்கே சொல்கிறான், சார் நம்மளும் அங்கே இருக்காங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்றான். எங்கே திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் எங்கே திருவிக்கா நகர்லேருந்து போனவங்க. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக காவல்துறை வந்து இது மாதிரியான சம்பவங்களில் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கும்பொழுது தான் அடுத்த கட்டமான நகர்வு, அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை பெற முடியும். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை 90% விசாரணை முடிந்து விட்டது. இன்னும் 2 நாட்களில் காவல்துறை மெகா ப்ரெஸ் மீட்டை வச்சு மொத்த கதையும் அவங்க வந்து மக்களுக்கு தெரிவித்து விடுவார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு, இந்த கொலை வழக்கில் என்கவுண்டர் தொடருமா, என்ன நடக்க போகுது, போலீஸாரோட விசாரணைகள் எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். GRT Jewelers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.